Hi guys, welcome to Knowledge Extended channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நம்பரில் இருக்க டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணணும். அதுக்கான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ரிமைண்டர் கிடைக்கும், நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணால் கோஷன் கிடைக்கும்ன்றது. ஸோ டிஜிட் கவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 123. இதில் நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நார்மல் டிவிஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா கோஷன்ட் தான் கிடைக்க போகுது. ஓகே ஃபைன். இங்கே பார்த்தீங்கன்னா num/10 கொடுத்துருக்கேன். அதாவது 123/10 கொடுத்தா என்ன வரும், உங்களுக்கு 12 கிடைக்கும். அதாவது 3 போயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட் டிஜிட் கிடையாது இல்லையா, அதனால 3 போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். அதே 12 வந்து /10 போடுறேன். அப்போ 2 போயிடும் இல்லையா, மீதி என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ அந்த 2 போயிட்டதுனால தான் கவுண்ட் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டாக வெளியேற ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட்டை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். திரும்பி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1/10 போட்டால் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த 1 போயிடும், ரைட்டா. அப்போ C = 3 கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 0 வரும். திரும்பி அந்த 0வை நம்ம வைல் லூப்பில் nums > 0 தான் செக் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த 0 வரும்போது 0 > 0வா இல்லை, லூப்புக்குள்ளே வராது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 3 டிஜிட்ஸ் இருக்குது இந்த நம்பரில். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா C = 3, அதாவது கவுண்ட் = 3ன்ட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம டிஜிட் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட் கவுண்ட்ன்ற கிளாஸ் எழுதிக்கிறோம். அதுக்குள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் டிஃபால்ட்டாக இருக்கும், ரைட்டா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா num = 123 அப்படின்னு ஒரு வேரியபிளுக்கு 123ன்ற நம்பரை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கவுண்ட் = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். வைல் லூப்புக்குள்ளார கொடுத்துருக்க நம்பர் > 0 இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும். உள்ளே போய் ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 123 இருக்குது. இங்கே உள்ள 123 > 0வா, ஆமாம், உள்ளே போகும். ட்ரூன்றதுனால உள்ளே போகும். 123 நார்மல் /10 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், உங்களுக்கு நார்மல் டிவிஷன் பண்ண என்ன வரும், உங்களுக்கு 3 போயிடுமா. அப்போ ஒரு டைம் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ கவுண்ட் என்னவா இருக்கும், 1 வரும். அதுக்கப்புறம் திரும்பி இந்த நம்பரே தான் வந்துட்டு இங்கே லூப்புக்குள்ளே போகுது. அப்போ உங்களுக்கு 12 > 0ன்னு வரும். ஸோ 12 > 0, ஆமாம் ரைட், ட்ரூ தானே. அப்போ திரும்பி உள்ளவா 12/10 போட்டால் என்ன வரும், உங்களுக்கு 1 மட்டும் தான் வரும். அந்த 2 போயிடுது இல்லையா, அதனால தான் கவுண்ட் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 2 டிஜிட்ஸ் வெளியில் போயிடுச்சு, அதனால கவுண்ட் வந்து 2 இருக்கும். அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்குது, 1 இருக்கும். ஸோ இதில் 1 > 0வா, ஆமாம் ட்ரூ தான். அப்போ உள்ளே வரும். 1/10 என்ன ஆகும், உங்களுக்கு 1 வெளியில் போயிடும். அப்போ உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ கவுண்ட் வந்து 3ன்னு இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம 1/10 கொடுக்கும்போது ரிசல்ட் என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும் நம்மன்றதுல. அப்போ 0 > 0 செக் பண்ணிங்கன்னா ஃபால்ஸு. அதனால் வெளியில் வந்து இங்கே system.out.printlnல உங்களுக்கு கவுண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கவுண்ட்டை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ வைல் லூப் வந்து ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா எல்லா நம்பர்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதாக அர்த்தம். அப்போ உங்களுக்கு கவுண்ட் வந்து 3 கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரோக்ராமோட லாஜிக்கு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 3 அப்படின்னு வருது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.